அனைவருக்கும் வணக்கம். குங்குமலை சாரலிலே குளிர்நிலவு தென்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு தங்கத்தமிழ் தங்கத்தமிழ் மொழி துவங்குகிறேன் எனதுரை. அனைவருக்கும் என்ற அன்பின் வணக்கம். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ராஜாவின் ராஜா. சிறகை விரித்து பறக்கும் சிட்டுக்குருவிகளே, துள்ளி திரியும் பட்டாம்பூச்சிகளே, நாளைய சிம்மாசனங்களின் சொந்தக்காரர்களே, இதோ மீண்டும் மலர்ந்துவிட்டது உங்களுக்கான குழந்தைகள் தினம். கள்ளமில்லா சிரிப்பிலே நெஞ்சத்தை இலகில வைக்கும் என் செல்ல குழந்தைகள் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் நாளை தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1889ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் நாள் அலகாபாத்தில் மோதிலால் நேரு மற்றும் ஸ்வரூபராணி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். 1912ஆம் ஆண்டு லண்டன் சென்று சட்டம் பயின்று பாரிஸில் பட்டம் பெற்றார். இவர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். இன்றைய குழந்தைகள் தான் நாளை இந்தியாவை உருவாக்குபவர்கள் என்று கூறிய நேரு குழந்தைகள் மீது அளப்பரிய அன்பு கொண்டிருந்தார். அவர்கள் பொழியும் அன்பின் காரணமாக அவர்களை சாச்சா என்றும் நேரு மாமா என்றும் அன்போடு அழைத்தனர். குழந்தைகள் தோட்டத்தில் உள்ள மொட்டுகள் போன்றவர்கள். அவர்கள் தேசத்தின் எதிர்காலம் மற்றும் நாளை குடிமக்கள் என்பதால் அவர்களை கவனமாகவும் அன்பாகவும் வளர்க்கப்பட வேண்டும் என்பது நேரு அவர்களின் பொன்மொழி. நவீன இந்தியாவின் சிற்பி என்கிற அடைமொழிக்கு சொந்தக்காரரான நேரு குழந்தைகளை நாட்டின் சொந்தக்காரர்கள் என்று கருதினார்கள். மேலும் இவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற தூய சரிதையை எழுதியுள்ளார். மேலும் இந்தியாவின் ஆபரணம் ராஜா, ஆசிய ஜோதி, சமாதான புறா போன்ற பல சிறப்பு பெயர்கள் அழைக்கப்பட்டார். உலக வரலாற்றின் காட்சிகள், இந்தியாவின் கண்டுபிடிப்பு போன்ற பல நூல்களையும் எழுதியுள்ளார். பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்தார். உயர்ந்த இந்தியா அவரது கனவாக இருந்தது. உலகமே 2 அணியாக பிரிந்திருந்த போது அதிசேரா இயக்கத்தை உருவாக்கியவர் தான் நம் ரோஜாவின் ராஜா நேரு அவர்கள். அவர் சட்டையில் வைத்திருக்கும் ஒற்றை ரோஜா குழந்தைகளின் மீதான அன்பின் சின்னமாகும். நமது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1964ஆம் ஆண்டு மே 27ஆம் நாள் உடல்நலை குறைவால் காலமானார். அவர் கனவு கண்ட அந்த வலிமையான மதசார்பற்ற முற்போக்கான இந்தியாவை கட்டமைப்பதே நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி. சட்டையின் ஒற்றை ரோஜா அனைத்தில் சுமந்து தேசம், செயலிலே தேசம், பார்வையிலே ஞானம், அமைதி வழிகாட்டி அறிவியல் காட்டி தலைவிட்ட சிற்பியே, நீங்கள் காட்டும் பாதையில் என்றும் விழும் இந்த பாரதம். குழந்தைகளே, குழந்தைகளே, இந்திய நாட்டின் இளவரசர்களே, நாளைய சிகரங்களின் கிரீடங்கள் நீங்கள். விரைவில் தூங்கி விரைவில் எழுங்கள். நல்ல உணவில் நடத்தை பெறுங்கள். கற்பதை மனதில் கல்வெட்டாய் கழுங்கள். உண்மையை உயிர் மூச்சாக்கிக் கொள்ளுங்கள். நேரு மாமாவின் புகழ் பாடி உங்களுக்கான நாளை அழகாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த். நன்றி. அந்த ரோஜாவின் ராஜாவை பற்றி யார்